அன்பார்ந்த சோதர்களே, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்கு ஜெபிக்க ஆலோசனைகளை தர தேவ பணியில் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து தங்குவதாக. உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்களது ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குவதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளை உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்பி பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய அக்கினியின் அம்புகளாக வெளிவர கிருபை தாருங்கள். உம்முடைய அக்கினியின் கல்வாரி இரத்தத்தை கலந்து தெளிக்கின்றோம். ஏசப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா பிசாசின் தடைகளையும் உடைத்தெறிந்து உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அவைகள் ஆசீர்வாதமாக பசுமரத்தானியாய் சென்று பதிய கிருபை கொடுங்கள். கர்த்தாவே, இந்த வேளையிலும் சரீர வியாதியிலும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கும் பிள்ளைகளை, அன்பானவர்களை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலேயே வைக்கின்றோம். நீரே அவர்களுக்கு ஆற்றி தேற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த வேளையிலும் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கின்றோம். உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களே பேசுங்கள். கர்த்தாவே, விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை, பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை நீர் பரிபூர்ணமாக ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். வேதப்படமாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆம் அன்பானவர்களே, அழகாக இங்கு சாலமோன் அரசன் ஞானி இதை விளக்கி கூறுகின்றார். என்னாலே அதிகாரிகளும் ஞானிகளும் அரசர்களும் பிரபுக்களும் ஆளுகை செய்கின்றார்கள். தேவ பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால், ஞானத்தினால், பிரசன்னத்தினால் அனைத்தும் ஆளுகை செய்யப்படுகின்றது. என்னை சிநேகிக்கின்றவர்களை நான் சிநேகிக்கின்றேன். அதிகாலையில் என்னை தேடுகின்றவர்கள் என்னை கண்டடைவார்கள். எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகள்! அதிகாலையில் என்னை தேடுகின்றவர்கள், தேவ பிரசனத்தை தேடுகின்றவர்கள் அதிகாலையில் ஆண்டுடைய பிரசனத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி என்னிடத்தில் மிகவும் வாஞ்சியாக உந்துதலாக ஆண்டவர் என்னிடத்தில் வற்புறுத்தி கூறினார். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த வார்த்தைகள் எனக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை, அதிகாலையில் நாங்கள் எழுந்தவுடன் என்ன செய்கின்றோம்? நாங்கள் அவசரமாக எங்கள் நாளாந்த கடமைகளுக்கு, எங்கள் செயல்பாடுகளுக்கு நாங்கள் செல்கின்றோம். ஆண்டவரை மறந்து அவசரமாக நாங்கள் எங்கள் செயல்பாடுகளில் செயல்படுகின்றோம். ஜபிப்பதற்கு புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து அவசரம் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இது ஆண்டவருடைய உள்ளத்தை மிகவும் வேதனைப்படுத்தி துன்புறுத்துவதாக இருக்கின்றதாக ஆண்டவர் மிகவும் கூறுகின்றார். என் இதயத்துக்கு, என் பிள்ளைகள் என்னை தேடாமல் இருக்கின்றார்கள் என்பது என் இதயத்துக்கு துன்பம் என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். இதை நாங்கள் சிந்திக்கிறோம். மிகவும் சிறிய ஒரு விடயம். என் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்கின்றேன். மற்ற நாட்களில் ஆண்டவரை தேட தேவையில்லை, ஜெபிக்க தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் எம்மை பார்த்து தினம் எம்மை தன்னுடன் உறவு வைக்க எதிர்பார்க்கின்றார். எம் வாசல் படியில் நிற்கின்றார். எங்கள் அறை கதவில் நிற்கின்றார். எம் படுக்கையின் அருகில் இருக்கின்றார். எம்மை பார்த்து வேதனையுடன், என் மகள் என்னை ஜெபிக்கவில்லை, என்னை அழைக்கவில்லை என்று வேதனையுடன் பார்க்கின்றேன். அவர் உங்களை நேசிக்கின்றார். அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவரை தேடாமல் எங்கள் நாளாந்த கடமைகளுக்கு செல்லும் பொழுது, நாங்கள் ஆண்டவரே, நீர் நமக்கு தேவையில்லை, என் சொந்த பலனினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று ஆண்டவரை தூர தள்ளிவிடுகின்றோம். எமது காருக்கு, எமது வாகனத்துக்கு நாங்கள் பெட்ரோலை விடாமல் நாங்கள் அதை ஓட்ட முடியுமா?
அதே வண்ணம் ஆண்டவர் இல்லாவிட்டால் எம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லா வாழ்க்கை மிகவும் ஒன்றுமில்லாத வாழ்க்கையாக இருக்கின்றது. ஜெபம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் கூறுகின்றோம், ஆண்டவர் நீர் தேவையில்லை, எனக்கு கல்வி இருக்கின்றது, எனக்கு வேலை இருக்கின்றது, எனக்கு உடல் சுகம் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் இருக்கின்றது, நீர் தேவையில்லை என்று ஆண்டவரை நாங்கள் தள்ளிவிட்டு நாங்கள் எம் சொந்த முயற்சியில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை எம் தேவையில் நாங்கள் கதறி கதறி அழுதிருப்போம். ஆனால் நமக்கு எல்லாம் ஆண்டவர் தந்த பொழுது எம் சொந்த பலன், எம் சொந்த கல்வி, செல்வாக்கு என்று ஆண்டவரை மறந்து போகின்றோம். இது மிகவும் வேதனையான விடயமாக இருக்கின்றது. ஆண்டவர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஒருபோதும் இயங்க முடியாது. இது ஆண்டவரை விட்டு எம் சொந்த பலன் என்று நாங்கள் ஜெபமில்லாத வாழ்க்கை செல்வது சவுல் அரசன் பழைய ஏற்பாட்டில் எவ்விதமாக நான் அரசன் என்ற மமதையில் ஆண்டவரை விட்டு தூரம் போய் அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது உலகத்துக்குள் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு வெளியே சென்று விடுகின்றார். அங்கே அசுத்த ஆவி, தேவனால் கைவிடப்பட்ட அசுத்த ஆவி அங்கே அவனுக்குள் குடிக்கொள்கின்றது. அந்தஹோ இதை வேதமும் கூறுகின்றது புதிய ஏற்பாட்டுகளில். ஆனால் தாவீது அரசன் விதமாக ஒரு ஆட்டிடியனாக இருந்தவன் ஆண்டவரின் பாதத்தில் சரணடைந்து இருந்த பொழுது அவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் முழுவதுமாக அவனுக்குள் இருந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அரசனாக அங்கு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கின்றவனாக இருக்கின்றான். இன்று நாங்கள் எவ்விதமாக இருக்கின்றோம்? சவுல் அரசனை போல ஆண்டவர் வேண்டாம் என்று எங்கள் ஆத்தும நஷ்டத்தில் இருக்கின்றோமா? அல்லாவிட்டால் தாவீது அரசனை போல எங்கள் ஆத்மா பரலோகத்தில் நித்தியமாக இருக்கப் போகின்றதா? சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இங்கு ஜெபம் என்பது நாங்கள் 24 மணித்தியாலம் முழங்காலில் இருந்து ஜெபிப்பது அல்ல. எம் உள்ளம் ஆண்டவரிடத்தில் ஒன்றுபட வேண்டும், உறவு வைக்க வேண்டும். நன்றியுடன் அவருடன் நாங்கள் உறவு வைத்து நன்றி செலுத்துவதுதான் ஜெபமாக இருக்கின்றது. எம் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற சிந்தனையில் நாங்கள் வாழுவதே ஜெபமாக இருக்கின்றது. ஜெபம் என்பது டயலாக்காக இருக்கின்றது. அதாவது நானும் கதைக்கின்றேன், ஆண்டவரும் கதைக்கின்றார். அதுதான் ஜெபம், மோனோலாக் அல்ல. இன்று ஜெபம் என்பது சடங்காச்சாரமாக ஒரு நாளில் 5 தரம் 7 தடவை ஜெபிக்க வேண்டும் என்று சிந்தித்து ஒரு கடமைக்காக நாங்கள் கிளிப்பிள்ளை ஜெபம் அல்ல. உள்ளத்தில் ஆண்டவரின் பாதத்தில் ஊற்றுவது ஜெபமாக இருக்கின்றது. அலங்காரமான வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு குழந்தை பசியாயிருக்கும் பொழுது மீமி என்கின்றது, தாய் மீன் வேண்டும் என்று புரிந்து கொண்டு 1 வயது குழந்தைக்கு மீனை ஊட்டுகின்றார். அதுதான் ஜெபம். உள்ள தூய்மை, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அன்பானவர்களே? ஆண்டவருக்காக. இன்று நாங்கள் காலை எழுந்தவுடன் போனை பிடிக்கின்றோம், போனுக்குள் செல்கின்றோம், ஆண்டவரை மறந்து போகின்றோம். இன்று விஞ்ஞானத்தில் ஒரு வியாதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது அனரெக்சியா, அதாவது மிகவும் எலும்பும் தோலுமாக இருக்கின்றவர்கள் சாப்பிடாமல், ஆனால் கண்ணாடியில் தங்களை பார்க்கும் பொழுது தாங்கள் மிகவும் பருமன் உள்ளவர்களாக பார்க்கின்றார்கள். அவர் சாப்பிடுவதில்லை, நான் பருமன் என்று சிந்திக்கின்றார். அதே போல இன்று நாங்கள் ஆவிக்குரிய அனரெக்சியா வியாதியில் இருக்கின்றோம். நான் கிறிஸ்தவன், எனக்கு ஜெபிக்க தேவையில்லை என்று சிந்திக்கின்றோம். அந்தகோ நாங்கள் ஆவிக்குரிய அந்த மன்னாவை புசிக்க அழைக்கப்படுகின்றோம், ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்று எவ்விதமாக நாங்கள் வாழ்கின்றோம்? எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவே ஜெபித்தாள். நாங்கள் எம்மாத்திரம் எங்களை ஆண்டோடத்தில் ஒப்புர வைக்க, காலையில் இருந்து ஒழும்பியவுடன் அவர் சிந்தையை, அவர் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்படுகின்றோம். ஜெபிக்காமல் நீங்கள் உங்கள் அறை கதவை விட்டு வெளியே செல்லாமல் இருங்கள். ஜெபித்து விட்டு ஒப்புவித்து செல்லுங்கள். அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.